Hi friends, welcome back to my channel Savvy Learner. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது CBSE சிலபஸ்ல இருக்க 11th அக்கவுண்டன்சில இருக்க சாப்டர் 2 ஓட தியரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா பேசிக் அக்கவுண்டிங் டேர்ம்ஸ். ஸோ நம்மளோட அக்கவுண்டிங் அதாவது நம்ம இங்கே பார்க்க போகிற நம்மளோட புக்ஸில் வந்து என்னென்ன மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதோட மீனிங் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல்னா என்னென்னு பார்த்தோம், ட்ராயிங்ஸ்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக சில வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேர்ட்ஸை வந்து அதோட மீனிங் என்ன அப்படின்னு அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் அதோட மீனிங் என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா ஸோ நம்ம ஃபஸ்ட் சாப்டர் இருக்கும், அதாவது ஃபஸ்ட் வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோவும் பாருங்கள். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பேசிக்ஸான ஒரு 5 டாபிக் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இனிமேல் இருக்க போகிற மீதி இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக், அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படின்னா அசெட் அப்படின்றது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம லைபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ அது வந்து அவுட் சைட் பர்சன்ஸ்க்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட். அசெட் அப்படின்றது என்னென்னா ஒரு பிஸ்னஸ் வந்து எவ்வளோ வெல்த்தாக இருக்குது, எவ்வளோ எக்கனாமிக்கலாக பெனிஃபிட்டடாக இருக்குது அப்படின்னு எதில் தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளோட அசெட்டில் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது சொத்து அப்படின்னு சொல்கிறாங்களோ, ஸோ அது வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ வந்து சொத்து இருக்குது அப்படின்றது எதில் தெரிஞ்சுக்க முடியும்னா லயபிலிட்டிஸில். ஸோ பிஸ்னஸ்க்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு எதில் தெரிஞ்சுக்க முடியும்னா பிஸ்னஸ்க்கு வந்து எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்றது நம்மளோட அசெட்டில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஸ்னஸ் எவ்வளோ வந்து கடன் வாங்கியிருக்கு, எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்றத நம்ம லயபிலிட்டிலாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் அசெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் ஆஃப் என்டிட்டி. ஸோ இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா எக்கனாமிக் ரிசோர்ஸஸ், எவ்வளோ ரிசோர்ஸஸ் அவங்ககிட்ட இருக்குது எக்கனாமிக்கில், அதாவது மணியும் வேல்யூவில் எவ்வளோ வந்து அசெட் இருக்குது அப்படின்னு இங்கே எதில் வந்து பார்ப்பாங்க அப்படின்னா பிஸ்னஸில் பார்ப்பாங்க. ஸோ இந்த அசெட் அப்படின்றது வந்து 2 இருக்குது, டேஞ்சிபிள் அசெட் அண்ட் இன்டேஞ்சிபிள் அசெட். ஸோ அதை நம்ம அடுத்த இதிலே நம்ம பார்ப்போம் ஃபர்தராக. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அசெட் லைக் டேஞ்சிபிள் அசெட், இன்டேஞ்சிபிள் அசெட் அப்படின்னு சொல்கிறாங்க. எது இட்ஸ் ஓன்டு பை என்டிட்டி ஆர் என்டர்பிரைசஸ். ஸோ அந்த பிஸ்னஸ்க்குன்னு இருக்கிற அசெட் டேஞ்சிபிளும் சரி இன்டேஞ்சிபிளும் சரி அந்த பிஸ்னஸ்க்குன்னு இருக்க வேண்டியது, அதாவது அந்த அசெட் வந்து பிஸ்னஸோட பர்பஸ்க்காக இருக்க வேண்டியது தான் அசெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டு, பில்டிங், மிஷினரி, ஃபர்னிச்சர், ஸ்டாக், டெப்டாஸ், கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ், ட்ரேட்மார்க்ஸ், காப்பிரைட், குட்வில் எக்ஸெட்ராஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அசெட்டோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் இட் ஷுட் பி ஓன்டு பை பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ்க்காக இது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இட்ஸ் மேபி டேஞ்சிபிள் ஆர் இன்டேஞ்சிபிள். ஸோ டேஞ்சிபிள்னா அப்படின்னா என்னென்னா டச் அண்ட் ஃபீல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்னிச்சர், மிஷினரிலாம் அப்படின்னா நம்மளால் தொட முடியும், ஸோ பார்க்கவும் முடியும். ஆனால் இன்டேஞ்சிபிள் அப்படின்றது தொட முடியாது, பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரேட்மார்க், காப்பிரைட், ஸோ அது எல்லாமே வந்து நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ அசெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்டேஞ்சிபிளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டச் அண்ட் ஃபீல். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர், ஃபர்னிச்சர், மிஷின்ஸு, அதே மாதிரி வந்து வண்டி ஏதாவது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வச்சுருக்கிறது, பில்டிங், ப்ரிமிசஸ், ஸோ இது எல்லாமே டேஞ்சிபிளாக வரும். இன்டேஞ்சிபிள் அப்படின்றது குட்வில், காப்பிரைட், பேட்டன் ரைட், அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த மாதிரி ட்ரேட்மார்க்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம எதுலன்னா இன்டேஞ்சிபிள். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்காக தான், பட் அது எல்லாமே வந்து நம்மளால் டச் அண்ட் ஃபீல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஸோ இது வந்து அசெட் எல்லாமே தேர் மஸ்ட் பி அ வேல்யூ, எல்லாத்துலேயுமே வந்து ஃபினான்ஷியலாக எக்கனாமிக் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த மிஷினரி இருக்குன்னா மிஷினோட வேர்த் எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் மிஷினரி வந்து ஒரு 5 lakhக்கு வாங்கியிருக்கோம்னா ஸோ அந்த மிஷினோட வேர்த் பார்த்திங்கன்னா 5 lakh. ஸோ அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே தான் அடுத்தது மெஷர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணியில் நம்ம அதை மெஷர் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஃபர்தராக எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா நான் கரண்ட் அசெட், கரண்ட் அசெட், ஃபிக்ஸ்டிஷியஸ் அசெட் அப்படின்றாங்க. நான் கரண்ட் அசெட் அப்படின்றது என்னென்னா இட் கேன் பி cannot be கன்வெர்ட் ஈஸிலி இன்டு கேஷ். ஸோ அதை வந்து ஈஸியாக நம்மளால் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாது, ஏதாவது இம்மீடியட்டாக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் கரண்ட் அசெட் இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு கேஷ் ஈஸிலி. ஸோ அதுதான் வந்து கரண்ட் அசெட்டுக்கும் நான் கரண்ட் அசெட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே மோஸ்ட்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மோட்டிவில் தான் இருப்பாங்க. ஸோ ஒன்றா வந்து ரீசேல் பண்ணுற மாதிரியோ இல்லை விற்கிற மாதிரியோ இருக்காது, எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எது இருக்கும், நான் கரண்ட் அசெட் இருக்கும். பட் இதுவே பார்த்திங்கன்னா கரண்ட் அசெட் எல்லாமே வந்து இம்மீடியட்டாக கேஷில் கன்வெர்ட் வித்தின் ஃபியூ டியூரேஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் வித்தின் 1 yearக்குள்ளே கன்வெர்ட் பண்ணுறது எல்லாமே கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே எது அப்படின்னா கரண்ட் அசெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இதுதான் வந்து கரண்ட் அசெட் அண்ட் நான் கரண்ட் அசெட்டும் கரண்ட் அசெட்டும். ஸோ நான் கரண்ட் அசெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 இருக்குது. ஒன்று வந்து டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள். ஸோ டேஞ்சிபிளில் தான் வந்து நான் ஃபிக்ஸ்ட் அசெட் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட் தான் ஆல்ரெடி நான் சொன்னேன், எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஃபியூ எக்ஸாம்பிள் சொன்னேன். டேஞ்சிபிள் அப்படின்றது உங்களுக்கு சொன்னேன். ஸோ அசெட் பீயிங் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது வந்து டேஞ்சிபிள்.
இன்டான்ஜிபிள் அப்படின்றது ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாதது வந்து, அதாவது பார்க்க முடியாதது வந்து, பார்க்கவோ தொட முடியாததோ இன்டான்ஜிபிள் அப்படின்னு நான் சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அசெட் அப்படின்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இட் மஸ்ட் பி கன்வெர்டட் இன்டு கேஷ் வித்தின் ஸ்பெசிஃபைட் பீரியட். நெக்ஸ்ட் ஃபிக்ஸ்டிஷியஸ் அசெட் அப்படின்றது என்னென்னா, இது வந்து இட்ஸ் லாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு லாஸ் தான். ஆக்சுவலாக வந்து ஃபிக்ஸ்டிஷியஸ் அசெட் அப்படின்றது ஒரு லாஸ் தான். ஏன்னா வந்து இட்ஸ் லைக் அக்கௌண்டிங், அதாவது நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச சில எக்ஸ்பென்சஸ் தான் இது. ஸோ இது வந்து லாஸஸ் ஆர் ரிட்டன் ஆஃப் இன் அ இயர் இன் விச் தே ஆர் இன்கர்ட் பட் இன் மோர் தென் ஒன் அக்கௌண்டிங் பீரியட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயர் நம்ம அதோட எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்போம், பட் அதோட எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த இயர்லேயே நம்மளால் லைக் ரிட்டன் ஆஃப் பண்ண முடியாது, அதாவது அமௌண்ட் எடுக்க முடியாது, பட் இட்ஸ் லாஸ் தான். அது என்ன பண்ணுவாங்கன்னா லைக் மோர் தென் 3 years or 4 yearsக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி அது ஒரு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைக் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ 12 lakh 15 lakh அப்படின்றது. ஸோ அது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது 1 yearோட பெனிஃபிட் கிடையாது. ஸோ அது எவ்வளோ இயர் கான்ட்ராக்ட் இருக்கும், ஸோ எவ்வளோ இயர் அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்களோ ஸோ அது மட்டுமே அது நமக்கு பெனிஃபிட் ஆகிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 years அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் நம்ம ப்ராடக்ட்டை, அப்போ அந்த 2 years நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ ஃபிக்ஸ்டிஷியஸ் அசெட் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அசெட் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கன்வெர்ட் தெம் இன்டு கேஷ் வித்தின் ஷார்ட் பீரியட், அதாவது 1 yearக்குள்ளே பண்ணுறது வந்து கரண்ட் அசெட். மோர் தென் 1 year ஆச்சு அப்படின்னா அது நான் கரண்ட் அசெட்டாக மாறிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெசிப்ட். ஸோ ரெசிப்டில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து 2 இருக்குது. ஸோ ரெசிப்ட் அப்படின்றது நமக்கு என்னென்னா இன்கம். நமக்கு மோஸ்ட் வந்து ரெசிப்ட் அப்படின்னாலே இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரிசீவ் பண்ணுறது எல்லாமே நமக்கு ரெசிப்ட். ஸோ அது வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து ரெவென்யூ ரெசிப்ட், ஒன்று கேபிட்டல் ரெசிப்ட். ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் சேல் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத். ஸோ நான் வந்து ஒரு பொருளை நீங்கள் விற்கும் போது உங்களுக்கு அதில் வந்து ப்ராஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ரெசிப்ட், அது வந்து ரெவென்யூ ரெசிப்ட். கேபிட்டல் அப்படின்றது என்னென்னா நமக்கு சோர்ஸஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிற அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மள்ட்ட ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கை நம்ம விற்றோம் அப்படின்னா ஸோ அந்த பில்டிங்க்கான அமௌண்ட் நம்ம கையில் கிடைக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு பெருசு. ரெவென்யூ அப்படின்றது ஒரு சின்னது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கூட்ஸ் வாங்கி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பல்காக நம்ம வந்து மொபைல்ஸ் வாங்கி விற்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே வந்து பில்டிங்கோ லேண்டோ வந்து நம்ம கூட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஸோ அது வந்து நமக்கு சொத்து, அதாவது அசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட சோர்ஸஸ்லேருந்து நமக்கு வர இன்கம் வந்து கேபிட்டல் ரெசிப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சேல் பண்ணி நமக்கு அதில் இன்கம் கிடச்சிச்சுன்னா அது ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ரெவென்யூ ரெசிப்ட் எங்கே வரும் அப்படின்னா அதாவது நம்மளோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் வரும், ட்ரேடிங் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து கேபிட்டல் ரெசிப்ட் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஓகே, ஸோ ரெசிப்ட் அப்படின்றது ஆசெட் சேல்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம பண்ணுற நமக்கு வர எல்லா இன்கமும் சரி, டைரக்ட் இன்கம் இன்டைரக்ட் இன்கம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் நமக்கு ரெசிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கமிஷன் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலுமே அது எல்லாமே நமக்கு ரெசிப்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாபிக் பார்க்க போகிறது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது என்னென்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆர் லயபிலிட்டி இன்கர்ட் ஃபார் அக்வயரிங் அசெட் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது என்ன, நமக்கு இன்கம். ரெசிப்ட் அப்படின்ற வருது நமக்கு இன்கம், நம்ம ரிசீவ் பண்ணுறது அப்படின்னா. எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது நம்ம பே பண்ணுறது, இல்லைன்னா ஏதாவது அமௌண்ட் யாருக்கா பே பண்ணுறதோ, இல்லை வந்து எக்ஸ்பென்சஸ் ஏதாவது மீட் பண்ணுறதோ, அதாவது இன்கர் பண்ணுறதோ நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் டிவைடட் இன்டு 3 டைப். ஃபஸ்ட்டு கேபிட்டல் ரெசிப்ட், ரெவென்யூ ரெசிப்ட், நெக்ஸ்ட்டு deferred revenue receipt. So capital receipt அப்படின்றது என்னன்னா amount spent or liability incurred for purchasing asset. ஸோ ஒரு அசெட்டுக்காக, ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுற அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இட் மஸ்ட் பி ஷோன் இன் அசெட் சைட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா, இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்றது என்னென்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆர் லைபிலிட்டி இன்கர்ட் ஃபார் பர்ச்சேசிங் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் டேக்கன் டு earn ரெவென்யூ. ஒன்றா வந்து கூட்ஸ் வாங்கி நம்ம விற்றாலோ, அதாவது நம்ம கூட்ஸ் வாங்குறதோ, இல்லை அதுக்கு ரிலேட்டடான சர்வீஸ் ஏதாவது நம்ம செஞ்சாலோ அது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு, அதாவது ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ். இட் ஷோஸ் ஆன் டெபிட் சைட் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இன் கேஸ் ஆஃப் ப்ரொப்ரைட்டர் ஆர் கிரெடிட்டர்ஸ் என்டர்பிரைசஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டர் என்டர்பிரைசஸில் வந்து இந்த ஆக்டிவிட்டி நடக்கும். சம்டைம்ஸ் கூட்ஸ் வாங்கி அந்த கூட்ஸை வந்து விற்பாங்க. ஸோ இது பர்பஸ் ஆஃப் செல்லிங்காக அந்த கூட்ஸை வாங்குறது எல்லாமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் லைக் இது வந்து லைக் டெபிட் சைட் ஆஃப் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எதில் பண்ணுவாங்கன்னா ப்ரொப்ரைட்டராக இருக்கணும், இல்லைனா பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுவாங்க. எக்ஸ்பென்சஸ் பார்ட் வந்து கம்பெனியில் என்னென்னு போடுவாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் தான் வந்து இந்த ரெவென்யூ ரெசிப்டை காட்டுவாங்க, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை காட்டுவாங்க.
ஸோ இன்கேஸ் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருந்துச்சு அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தான் அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அவங்க காட்டுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஆல்ரெடி நான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னன்னு சொன்னேன், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன சொன்னேன். ஸோ டெஃபர்ட் ரெவென்யூன்னு லாஸ்ட் பாயிண்ட்டில் நான் உங்களுக்கு சொன்னதான். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து மோர் தென் 1 இயர்க்கு மேலே இருக்கிற பெனிஃபிட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ரெவென்யூ நேச்சர்னாலே திருப்பியும் நமக்கு வர்றது அப்படின்னு அர்த்தம். கேபிட்டல் அப்படின்றது ஒன் டைம், ரெவென்யூ அப்படின்னா அடிக்கடி வர்றத ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவென்யூ நேச்சர் ரிட்டர்ன் ஆஃப் இன் மோர் தென் 1 இயர், 1 இயர்க்கு மேலே ரிட்டர்ன் ஆஃப் ஆகிறது எல்லாமே டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதுதான் நமக்கு டெஃபர்ட் ரெவென்யூ. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது நம்ம மேலே பார்த்தது ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ், அதாவது கூட்ஸ் வாங்குறதுக்கு, கூட்ஸை விற்கிறதுக்கான பண்ணுறது எல்லாமே ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வேஜஸ், சேலரி, அந்த மாதிரி சின்ன எக்ஸ்பென்சஸ், ஏதாவது பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான சின்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுறது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சருக்கும் எக்ஸ்பென்ஸ்க்கும் வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக கூட்ஸை வாங்குறது, ஸோ அசெட் வாங்குறது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதுமே பிஸ்னஸ்க்காக தான், பிஸ்னஸோட பர்பஸ்க்காக தான் பண்ணுறோம். பட் அது எல்லாமே பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் கம்பேரிட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சரோட. ஸோ அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆர் இன்கர்ட் டு ஏர்ன் ரெவென்யூ. ஸோ எதுக்கு கேஷ் பேமெண்ட் சச் அஸ் சேலரி, வேஜஸ், ரிட்டர்ன் ஆஃப் பார்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட், அதாவது டெப்ரிசியேஷன். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம எதில் பண்ணுவோம்னா எக்ஸ்பென்சஸில் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பென்சஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு டெபிட் ஆர் கிரெடிட் அக்கௌண்ட் ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவோம்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வேஜஸ் எல்லாமே நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். இம்போர்ட் டியூட்டி, நெக்ஸ்ட்டு வந்து டாக் சார்ஜஸ், ஆத்தோ டியூட்டிஸ், ஸோ அது எல்லாமே நம்ம எதில் போடுவோம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன போடுவோம்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இங்கே போடுவோம். நம்ம என்னென்ன போடுவோம்னா சேலரி, நெக்ஸ்ட்டு ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் பெய்டு, அப்புறமேட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஃபர்தராக நம்ம சம்ஸ் போடும்போது உங்களுக்கு ஒன்று டீட்டெயிலாக புரியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், நெக்ஸ்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸில் எக்ஸ்பென்சஸ் பெய்ட் பட் ரிலேட்டிங் டு நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஆர் இயர்ஸ், அதாவது நெக்ஸ்ட் இயர்க்கான அமௌண்ட்டை நம்ம இப்போவே பே பண்ணிட்டோம் அப்படின்னா அது ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். இட் ஷோஸ் இன் டெபிட் சைட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஸ் வெல் அஸ் இன் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே அசெட் சைடில் நம்ம காட்டுவோம். இது ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். இதுவே வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு என்னென்னா எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பட் நாட் பெய்டு. இங்கே என்ன நெக்ஸ்ட் இயரோட அமௌண்ட்டை நம்ம இந்த வருஷம் தான் கரண்ட் இயரில் நம்ம பே பண்ணது வந்து ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். கரண்ட்டோட எக்ஸ்பென்சஸ் அவங்க பே பண்ணாமல் இருக்கிறது வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இட்ஸ் டெபிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் அண்டர் கரண்ட் லயபிலிட்டிஸில் பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பென்சஸில் இருக்கிற 2 டைப்ஸ், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ அது உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீதி இருக்க டாபிக்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.